வசந்தி வசந்தி எங்க போனா இவ? என்ன இவ்வளவு இரும்பலா இருக்கு? வசந்தி வசந்தி தண்ணி எடுத்து வாடி. ஏல சின்னவனே, மைனிக்கிட்ட குடிக்க கொஞ்சம் தண்ணி வாங்கிட்டு வா. உனக்கு கை கால் இல்லையா? சும்மா உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் வேலை வாங்குறது உன் வேலையா? வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க பத்தல, உடனே ஏதாவது செய்ய சொல்றது. சரி, உன் வேலையை பார்த்துட்டு போட போடா. வசந்தி தண்ணி வந்துச்சு. இந்த பார்த்து மெல்ல குடி மெல்ல குடி. என்னையா உடம்பு இன்னும் சரியாவலையா? கேர்மட் ஆஸ்பத்திரிக்கு என்ன போயிட்டு வரலாமா? இல்லட்டி வேணாம். முத்தத்துல வந்து உக்காந்ததும் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு உடம்பெல்லாம் குளிர்ந்து போயிடுச்சு. அதான் இரும்பலை கிளப்பி விட்டுடுச்சு. சரி, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? நான் சாப்பிட்டுட்டு இந்த முதலியார் வீடு வரையும் போயிட்டு வரேன். பணம் ஒரு 20,000 போல நெல்லு போட்டது வைக்க சுருட்டினது இன்னும் கொடுக்கவே இல்லை. நான் போகாததெல்லாம் வச்சிருக்காரா இல்லை என்னன்னு தெரியல. இப்போ விட்டுட்டேன்னா அப்புறம் அவரை பிடிக்க முடியாது. நான் போய் கையோட பணத்தை வாங்கிட்டு வரேன். நீ வீட்ல இருக்கன்னு சொல்லி நான் சாப்பாடு சரி மெல்லமா ஆக்கிக்கலாம், சூடா குடுக்கலாம்னு இந்த இப்பதான் அரிசியை ஊற போட்டிருக்கேன். இந்த ரேஷன் அரிசி என்ன இந்த மாசத்துக்கு அப்படியே முத்துக்கட்ட மாதிரி இருக்கு. சரி, ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறப்பட்டு வடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு சொல்லி இப்பதான் ஊற வச்சிருக்கேன். தானே உலை போட்டு சோறு ஆக்குறேன். இரு, கொஞ்சம் நேரம் கழிச்சு போலாம். அப்ப நீ சாப்பாடு செஞ்சு வை, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏயா என்ன இரும்பு வருது? வீட்டுல உட்காரும் போதே சார கத்த அடிச்சுக்கிட்டு இப்படி இரும்பு வருது. நீ சாப்பிட கூட இல்ல. தனியா போய் நீ என்ன பண்ண போற? ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா யாரு பாப்பா சொல்லு. அதெல்லாம் இப்ப ஒன்னும் வாங்க வேண்டாம். பணம் தானே பிறகு வாங்கிக்கலாம். முதல்ல இப்ப உடம்பு பாரு. முதலியாரு வியாபாரத்துக்கு வெளியூர் போயிடுவாரு. அப்புறம் போனும் பண்ண முடியாது, ஆளையும் பிடிக்க முடியாது. அதுக்காக நீ இப்பவே போகணுமா என்ன? இருக்கிறது நம்ம வீட்டு பணம், நமக்கு வேணும்னா நம்ம தான் போகணும். நெல்லு பணம் போட்டே 4 நாள் ஆகுது. நான் அந்த பக்கம் கூட எட்டி பார்க்கல. அப்புறம் அப்படியே போற பக்கம் மறந்துடுவான் வடியே. ஏண்டி, எவனோ திங்கிறதுக்காகவா ராப்பகலா கஷ்டப்பட்டு கண்முழிச்சு உழைக்கிறேன். ஏங்க இப்ப முடியாத நேரத்துல எப்படிங்க போவீங்க? அதைத்தானே நான் கேக்குறேன். எப்படி போவீங்க? சரி, நீங்க வேணா இருங்க. ராசு மாமா வீட்டுல இருக்காருன்னு பாத்துட்டு வரேன். அவர் இருந்தாருன்னா அவர் கூட ஒரு எட்ட போயிட்டு வாங்க. அவர் கூட போனீங்கன்னா முதல்ல பணத்தை ஒரு டியூல தந்துருவாரு. இல்ல 5,000 10,000 4 நட உங்களை அலைய வைப்பாரு. அதுவும் சரிதான், அதுவும் சரிதான். நீ அண்ணன் இருக்கான்னு சித்த பாத்துட்டு வா. அப்படியே ஆஸ்பத்திரி வர போயிட்டு வர. எனக்கு ஒன்னும் மூச்சு விட முடியல, ஒரு மாதிரி இழுக்குது. இப்ப சொல்லுங்க, மூச்சு வரல பேச்சு வரலன்னு கஷ்டப்படையில சொல்லு. எத்தனை நாள் அந்த பீடியை குடிக்காதுன்னு தலைப்பாட அடிச்சுக்கிறேன். ஒரு நாள் அதை நிப்பாட்டுறீங்க. ஒரு நாளைக்கு 30 பீடி. என்ன நீ இப்ப சொல்ற மூச்சு விட முடியலன்னு? அம்மா இருட்டி, பீடி குடிக்கிறவன் எல்லாம் என்ன அல்பாயுசுலேவா போறான்? யாராருக்கு யமா எப்ப தலையில எழுதி வச்சிருக்கானோ அப்பதான் போக முடியும். பீடியை ஒரு கதையா எடுத்துக்கிட்டா இவ. குடும்பத்தை பத்தியா பிள்ளைய பத்தியா உனக்கு என்னைக்கு கவலை இருந்திருக்கு? இன்னைக்கு கவலைப்படுறதுக்கு உனக்கு இந்த 3 நேரமும் பீடி இருந்தா போதும். சோறு தண்ணி கூட தேவை கிடையாது. என்னத்த சொல்றது? ஏய், புண்பட்ட மனச புகை விட்டு ஆத்துன்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க டி. உனக்கு அதெல்லாம் எங்க இருந்து தெரிய போகுது? உனக்கு கண்டதெல்லாம் சோறு, கை நிறைய காசு, அது தவிர வேற என்ன தெரியும்? நான் எவ்வளவு செலவுப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப உன் சிரமத்துக்காண்டி நீ பீடிய ஊதி தள்ளிட்ட. அப்ப இந்த வீட்டுல ஒத்த பொம்பளைய கடந்து எல்லாத்தையும் இழுத்து வாரி செஞ்சுக்கிட்டு உன்னைய பாத்துக்கிட்டு உன் தம்பியை பாத்துக்கிட்டு புள்ளைவளை பாத்துக்கிட்டு இந்த காலத்து மட்டும் வேலை பாத்துக்கிட்டு நான் ஒரு ஆளை ஒழிஞ்சு சாவுறேனே. அப்ப நான் என்னத்தை குடிக்கிறது? ஐயா, இம்மா நாளுதான் ஏதோ நல்லா இருந்த போன குடிச்சேன். இப்பயாச்சும் எங்கேயாவது கொஞ்சம் அதை விட்டு தொலையா, என் தலைய முழுவாங்க. அப்படிலாம் ஈஸியா எதையும் விட்டுட முடியாது டியே. அவ்வளவு சீக்கிரம் அதெல்லாம் விட்டுவிட்டேன்னா அப்புறம் இன்னும் இருக்க உடம்பு தான் கெட்டு போகும். ஏன்னா உனக்காண்டி ஒவ்வொன்னா குறைச்சிக்கிறேன். இவர் எனக்காண்டி குறைக்கிறாரு. எனக்காண்டி உனக்கு வாழணும்னு ஆசை இருந்தா நீ குறை. இல்லையா? எனக்கு ஆசை எதுவும் இல்ல. பிள்ளை எக்கடி கட்டு போனா போது நான் இப்படித்தான் பீதியை ஊதி தள்ளுவேன்னு சொல்றியா? நீ பாட்டுக்கு போச்சுட்டு கடை. நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். என் வாயால பேச மாட்டேன். என்ன நாத்தம் எம்மா மனுஷன் பக்கம் வர முடியுதா? இப்போ உனக்கு பிடிக்கலன்னா என்ன போட்டி? உன்னை என் பக்கத்துல வா அப்படி இருக்கிறேன்னா போட்டி. நல்லது சொன்னா யார் ஏத்துக்கிறா? பட்டாதான் தெரியும். சம்பாதிக்கிற பணம் முழுக்க பீடி குடிக்கிறதுலே தான் போகுது. இதை பண்ணாத அப்படி இரு இப்படி இருன்னு காலம் முழுக்க ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பா பிள்ளைய இவ. மம்மி, இந்த கிழவிய பாத்தியா? நேத்து வரையும் பெரிய மருமகளுக்கு சப்பட் பண்ணிட்டு பேசிட்டு இருந்துச்சு. அப்படியே சூனிய வைக்க போறேன், குட்டி சத்தனை ஏவி விட போறேன்னு ஓவரா சீன் காட்டிக்கிட்டு இருந்தாளுங்க. இன்னைக்கு நீ வந்து அப்படியே தலைகீழ மாத்திட்ட மம்மி. மம்மியா கொக்கா. சரி, இதெல்லாம் கவரிங் நகைன்னு யாருக்கும் எப்பவும் தெரியக்கூடாது. ஓகேவா? ஒரு 6 மாசத்துக்கு இந்த நகைக்கெல்லாம் கேரண்டி உண்டு. இனிமே எப்பவும் கழுத்துல இந்த நகையோட தான் இருக்கணும். மம்மி, நகையை போட்டுக்கிட்டே இருக்கணுமா? அப்ப குளிக்கையில கருத்துறாது. இது ஒன்றும் சாதா கவரிங் கிடையாது. சிதம்பரத்துக்கு போய் வாங்கிட்டு வந்த கல்யாணி கவரிங். கருக்கவே கருக்காது. எனக்கு இப்பதான் அப்படியே சந்தோஷமா இருக்கு. வானத்துல ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. என்ன மூக்கொடைச்சுக்கிட்டு போனா பத்தி அந்த ராசாத்தி. அட பெரியம்மா, தாமரை பெரியம்மா, எப்ப வந்த? இப்பந்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சந்தி, இங்க பாரு, என் அம்மா எனக்கு 15 சவர நகை எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிசைன் எல்லாம் நல்லா இருக்கான்னு பாரு கொஞ்சம். ஏ ஆத்தே, 15 சவரனா? ஒரு சவரம் 1 லட்சம் விக்குதே.
உங்களுக்கு தான் ஒரு சவரன் 1,00,000. என் அம்மாவுக்குலாம் 1,00,000ங்கிறது 100 ரூபாய்க்கு சமம். இருக்கு, நல்லா இருக்கா? நீ எங்கேயும் ஃபங்க்ஷன்லாம் போகிறதுக்கு நகை எதுவும் வேணும்னா கேளு, சரியா? தாரேன், பத்திரமா போட்டுட்டு போயிட்டு வந்து திரும்ப கழட்டி கொடுத்துரு. பசந்தி எல்லாம் எங்கேயும் ஃபங்க்ஷன் போகணும்னா கடை தெருவில் ரோட்டில் இந்த கவரிங்காரன் வருவான் பாரு, அவங்கிட்ட தான் தாலி செயின் மாடல்லாம் எடுப்பாமா. அப்புறம் என்னம்மா பண்றது, விக்கிற விலைவாசிக்கு வசந்தி எல்லாம் நகை எடுக்க முடியுமா? எனக்கு காசு பணத்து மேலேயோ நகை நட்டு மேலேயெல்லாம் ஆசை கிடையாது. என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளை குட்டி நல்லா இருந்தா போதும். ஐயனா, நகையை கொண்டு பீரோல வச்சு லாக் பண்ணு. ஒரு சில வயிற்றுச்சு பிடிச்சவங்க கண்ணெல்லாம் பட்டாலே நகை சீக்கிரம் கடனுக்கு தான் போகும். உன்னை சுத்தி இருக்கிற யாருமே நகை நட்ட முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது. இவ்வளோ நகையை பார்த்தாலுங்கண்ணா அப்பாடின்னு வாயை வைப்பாளுங்க. ஆமா, நாங்க தான் அப்படியே காணாததை கண்ட மாதிரி வாயை பொழந்துக்கிட்டு பாக்குறோம். இவ அப்படியே போய் அந்த ராசத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிப்பா பாருமே. என்ன இவ பாட்டுக்கு அக்கௌண்ட் உள்ள அடுப்படி வரைக்கும் போறா? இதுதான் குடும்பம் நடக்குதா? இப்ப டயனா, இவளெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா அப்புறம் நீ எப்பவுமே இந்த குடும்பத்தோட பொறுப்பை எடுத்து நடத்தவே முடியாது. குடும்பத்தை பிரிக்கிறதுல இவன் நம்பர் 1. எத்தனை வருஷமா இவ அத்தாலையும் இவளையும் நான் பாத்திருக்கேன். ஆமாமா, இவளாவது பரவாயில்ல, இவள மாதிரியே இன்னொருத்தி இருக்கா கொத்தருங்க. ஐயோ, அவ வீட்டுக்குள்ள அடி எடுத்தா வச்சா போதும், அந்த வீட்டுல குத்தும் கொலையும் தான் நடக்கும். என்னையே எத்தனை முறை என் மாமிய கிட்ட மாட்டி விட்டு அடி வாங்க வச்சிருக்கா தெரியுமா? என்னடையோ, இத பத்தியெல்லாம் என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. அடி வாங்கினது எப்படிமா உங்ககிட்ட சொல்றது? அவ எவனை மட்டும் காட்டு, அவ குடும்பத்துல பூந்து நான் கும்மி அடிச்சிடுறேன். இவ முன்னாடி வந்திருக்கால, இவ பின்னாடியே வருவா. ஏக்கா என்ன சோறு என்ன குழம்புன்னு 3 நேரமும் இந்த ராசாத்திக்கு இவளுக்கு வடிச்சு கொட்டி இவளுக்கு குழம்பு வச்சு கொடுத்து ஆக்கி போடுறதே நேரமா போச்சுமா. மாமா சம்பாதிக்கிற ரூபாய் எல்லாம் இவளுக்கு இப்படியே நல்லா சாப்பிட்றாளுங்க. அப்போ என் தம்பி மேலதான் தப்பு இருக்கு. வரட்டும், ராசுகுட்டி வரட்டும். என்ன செய்ய, தழைய சாலி செங்கிலியும் புதுசா பட்டு புடவையும் கட்டினாதான் பொம்பளையே மதிக்கிறாளுவ. அன்னாட வேலைக்கு போய் இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கிற நம்மள மாதிரி ஏழை பாழையெல்லாம் என்னைக்கும் அசிங்கமும் அவமானமும் தான் படணும் போல இருக்கு. அவகிட்ட காசு இருக்குன்னா வாங்கி போடட்டும் அவன் அவளுக்கு, இல்லை என்ன வேணா பண்ணட்டும், இல்லை ராக்கெட்டு கூட வாங்கி வாசல்ல நிப்பாட்டட்டும். அதை எதுக்கு என் முன்னாடி சொல்லி காட்டணும்? என்கிட்ட சொல்லி காட்டி என்னையும் அசிங்கப்படுத்தி பேசி அதுல என்ன சந்தோஷத்தை அனுபவிக்க போறாளுவ. இப்ப இருக்கிற மக்கள் மனசெல்லாம் கஷ்டத்துல உதவுறாங்களோ இல்லையோ, அடுத்தவங்க கஷ்டப்பட்டா அதை பார்த்து நல்லா வாய் விட்டு சிரிக்கிறாங்க. யாத்தே யாண்டி இப்படி கத்துற? அடுப்படிக்குள்ள பொந்துக்கிட்டு என்ன பண்ற? அங்க ஆட்டால மாவுல உட்காந்துக்கிட்டு என்னமோ அல்டாப்பா காட்டிக்கிட்டு நிக்கிறாள்வ. 15 சவர நகையை நம்மளாம் பார்த்தது கிடையாதா, இல்ல போட்டதுதான் கிடையாதா? பெரிய அப்படியே வானத்துல இருந்து குதிச்சு வந்த மாதிரியும் அப்படியே தங்கத்தை நம்ம காணாத கண்ட மாதிரியும் என்ன பேச்சு பேசுதுவ? அவ்வளவுக்கும் அதை நான் கண்டுக்க கூட இல்ல. நான் பாட்டுக்கு பேசாம எக்கான்னு உன்னைய கூப்பிட்டுக்கிட்டு வரேன். வீணா கூட்டு தானே ரொம்ப எடுக்கிறாளுவ. பாத்துக்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு என்னமோ குட்டையை குழப்புற மாதிரி நீ பாட்டுக்கு பேசினா நான் என்னன்னு புரியுறது? அழியும் இல்லாத வாழ் இல்லாததான் நீ பேசுவ. என்னன்னு சொல்லு. நான் இருக்கிற வயிற்றுச்சலுக்கு நீ வேற வந்து என்ன ஆத்தால மாவுல வந்து உக்காந்துக்கிற அளவுல என்ன சங்கதிய? அதை ஏன் கேக்குற? நேத்து கொலுச காணும்னு அந்த சிலுக்குக்காரிய கேட்டோம்ல நானு. அவ உடனே அவ ஆத்தாளுக்கு போன் பண்ணி சொல்லிட்டாப்புல இருக்கு. அதான் மாவ வீட்டுல அசிங்கப்பட்டுட்டாருன்னு 15 சவரனா கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பில்டாப்பு காட்டாளுவோ. பில்டாப்பு அவளை பில்டப் காட்டுறதால நமக்கு என்ன ஆக போகுது? அவ 15 சவரம் வச்சிருந்தா நமக்கு என்ன, 20 சவரம் வச்சிருந்தா நமக்கு என்ன? எல்லாம் உன் குழந்தை சம்பாரிச்சு போட காசு பணத்தை நல்லா லாட்டிக்கிட்டு 15 சவரம் என்ன அவளை ஊர் உலகத்தையே வாங்குவாளுவ. எங்கேயாவது வாங்கட்டும், ஏதாவது பண்ணட்டும். அவ புருஷன் தானே சம்பாரிச்சு கொடுக்காரு, எதுவும் செலவு பண்ணாத நகை நட்டா வாங்கி போடுறாளே, அது வரையும் சந்தோஷம் தான். ஆனாலும் அடுத்த வேலை அசிங்கப்படுத்த கூடாது. அவ மவளுக்கு நகை வாங்கிட்டு வந்தா அவ மவகிட்ட கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு பேசாம போகணும். ஒண்ணு இல்லாத சிரிக்கி அவ இவ அனாத கிணாதன்னு என்ன பேச்சு தெரியுமா என்னைய இவ்வளவு நேரம்? அவ பேசுறது பத்தாதுன்னு என் மாமியாரு பெரிய ராங்கி வித்த காட்டிக்கிட்டு நிக்கு. ஏன் அதுக்கு திடீர்னு பெண்ணா வந்துருச்சா? சம்மந்தி வீட்டுல இருந்து மருமகளுக்கு நகை கொண்டு வந்துட்டாங்கன்னதும் அங்க சாட தட்டிக்கிட்டு நிக்குதா? என்ன சென்மமா தெரியல சாமி. நாக்குக்கு நரம்பு இல்லைன்னு 4 பக்கமும் மாறுறாளுவ, உடம்புக்கு சொரண இல்லைன்னு பச்சாத்தி மாதிரி எல்லா பக்கமும் சாயிறாளுவ. எல்லாரும் அப்படித்தானே? எல்லாரையும் அப்படி சொல்லிடாதேக்கா, எல்லாரும் ஒண்ணு அப்படி எல்லாம் கிடையாது. சரம்டி என்ன வேலைன்னு சொல்லு, எனக்கு சமைக்கிற வேலை கிடக்கு. வந்தவளுக்கு நல்லா வாய்க்குருசியா ஆக்கி போடணுமா. மாமியார் செய்தியை கேட்டுக்க. அவன் மாமியார் சொன்னா நீ எதுக்கு ஆக்கி போடுற, இல்ல நீ எதுக்கு ஆக்கி போடுறங்கிற? அடுப்பு நீ பாட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு பேசாம என் வீட்டுக்கு வா. ஆமா, அடுப்ப நீ பாட்டுட்டு வராங்க. என்ன அவ்வளவு பாட்டுக்கு வந்து அவ்வளவு பாட்டுக்கு பேசுவாளுவ? அதெல்லாம் காதுல வாங்கிட்டு நம்ம இருக்கணுமா? மட்டம் தட்டி பேசுறதுல என்ன வந்துருச்சு அவளுக்கு? இல்ல நம்மள தாழ்த்தி பேசுறதுல என்ன வந்துருச்சு? அடுத்த வேலை அசிங்கப்படுத்துறதுன்னா ஒரு சிலருக்கு சந்தோஷமாவே இருக்கு. உள்ளவங்க எல்லாம் இல்லாதவங்கள பார்த்து ஏளனமா சிரிச்சா அவங்களுக்கு என்னமோ உச்சாணி கொம்புல ஏறிக்கிட்ட மாதிரி ஒரு நினப்பு. யார சொல்லி என்ன பண்றது? ஒரு சில ஜென்மங்களை அப்படித்தானே விட்டுட வேண்டியதே. குனியதான் கொட்டுக்கிட்டே இருப்பாளுவ. எதிர்த்து பேசினாதானே? என்னண்டு எதிர்த்து பேசுறது? இந்த டயனை கறி எதுவும் சொன்னாலும் அவளை நம்ம பேசிடலாம், அவைய ஆத்தால பேச முடியுமா? அப்புறம் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடாது. ஆமா, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கதான் குந்தாணி வந்து உட்காந்து கிடக்கு. அப்புறம் பிரச்சனை எங்க இருந்து வர்றது? இவ்வளவு மாதிரி ஆளுக்கெல்லாம் நல்ல செவுள்ள விடுற மாதிரி பேசணும் பதிலு. ஆமா, என்னத்த பதில பேசுறது? சும்மா போ, நீயும் நானும் தான் பேசிக்கலாம். இப்படி சத்த நீ என் கூட வா.
என் கூட வாயா. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. பதிலுக்கு பதில் வார்த்தைக்கு வார்த்தை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது வேணாம்டி. அப்புறம் இதை ஏதாவது பிரச்சனையாக்கி மாமா கிட்ட ஏதாவது சொல்ல போறாளுவ. ஆமா, மாமா நோமான்னு பயந்துகிட்டே இரு. அடுப்படியிலே அப்புறம் காலம் முழுக்க வரவுக்கெல்லாம் ஆக்கி போட்டுக்கிட்டு அசிங்கப்பட்டுக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு கிடக்கலாம். இது எங்கிட்ட இருக்கிற? இப்ப நீ என் கூட வரியா இல்லையா? வானாம்டி வீணா இதுக்கிட்டே வம்பு. யாத்தியா குழம்பு கூட நிப்பாட்டுல இருட்டு அம்மா. எங்கிட்ட இருக்கைனே சொல்லிட்டு அடுப்புல வேலை கிடக்கு. அடுப்பு அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை விட முக்கியமான வேலை என்ன உண்ட சொன்ன நேத்தே? என்ன சொன்னா? மகளிர் குழுல பெரிய 10 லட்சம் தாரானவன் போய் கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கணும்னு சொன்னனே இல்லையா? மறந்துட்டியா? 10 லட்சமா? ஐயோ படக்காத. ஐயோ ஆமாண்டி, நேத்து சொன்னீங்க. ஐயோ மறந்தே விட்டேன். எந்த பஸ்ஸுக்கு போலாம்? ஏக்கா இப்ப என்ன பஸ் வரும்? இப்ப உடனே போனா ஃப்ரீ பஸ் வரும். அதுலலாம் போக வேண்டாம். அதுக்கு பின்னாடி பேர் பஸ் வரும். அதுல போலாம். ஃப்ரீ பஸ்ல பாட்டு ஓடாது, ஒண்ணும் ஓடாது. பேர் பஸ்ல நல்ல பாட்டு கேட்டுக்கிட்டு சம்முன்னு போலாம். அப்ப சரி நான் அடுப்பு நிப்பாட்டிட்டு சீக்கிரம் கிளம்புறேன். வசந்தி, நான் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு வந்துட்டா டயானா அம்மாவுக்கு சாப்பாடு யார்ட்டி செஞ்சு கொடுக்கறது? அத்தை வேற கட்டன் ரைட்டா சொல்லிட்டு போயிருக்கு. சாப்பாடுலாம் நல்ல வகை வகையா செஞ்சு நல்ல மனமார குளிர சாப்பிட கொடுத்து அனுப்புன்னு சொன்னிச்சேன். ஐயா உள்ள 2 பேரும் டெய்லி வீட்டுல சோறாக்கி தான் திங்கறாளோல. என்ன இன்னைக்கு ஒரு நாளைக்கு உன் ஆத்தாளுக்கு கடையில வாங்கி கொடு. ஒண்ணும் குறைஞ்சிடாது. ஏய் எப்படி சாப்பிடும்னு எங்களுக்கு தெரியும். நீ ஒண்ணு சொல்லி தர தேவையில்ல. எங்க வாழ்நாள்ல நாங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது. தினந்தோறும் ஹோட்டல்ல தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அதுக்கு ஒன்றும் குறவு கிடையாது. ஏக்கா இந்த 10 லட்சத்துல மாமா உன் இடுப்புக்கு ஒட்டியாட வாங்கி தரம்னு சொன்னாரே, என்ன பண்ணலான்னு இருக்க? ஏட்டி மாமா ஒரே புடியே ஒட்டியாடத்தை வாங்கி உன் இடுப்புல கட்டி நீ அப்படியே அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்கிற அழகு நான் பாக்கணும்னு சொல்லிக்கிட்டு தாண்டி இருக்காரு. ஒட்டியான வாங்க போறியா? நான் இந்த தலைக்கு ஒரு கிரீட வாங்கலான்னு இருக்கேன் தங்கத்துல. சின்னமா ஒரு பவுன் நகை எடுக்கும்போது என்ன விலை வித்துச்சு? அம்மா உன்னையத்தான் கேட்கறாளுவ. ஒரு பவுனா 70 80 வித்துச்சு. 70 80 சொல்லு. சாயங்காலமே போய் நகை எடுக்கலாமா இல்ல நாளைக்கு நாளை கழிச்சு போய் எடுத்துக்கலாமா? இந்திய வேணாம்ட்டே. அப்புறம் 10 லட்சம் நம்ம பணம் வச்சிருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு நகை விலையை எங்க ஏத்தி விட்டுற போறானுவ. இக்க நம்மளாவது பரவாயில்ல. தங்க ஒட்டியானா தங்க கிரீடம் தான். சின்ன பொண்ணு தங்கத்திலே சட்டை எடுத்து போட்டுக்கலாம்னு இருக்கா போல இருக்கு. எம்மா காமிச்சுக்காத வெளில காமிச்சுக்காத பந்தாவா இரு. ஏமா 10 லட்சத்துக்கு கடன் தாரான்னு சும்மாவா தாரேன்? இப்ப கடன் கொடுக்குறேன்னு நகையா வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த கடனுக்கு வட்டி கட்டே மாற முடியாது. அதை பத்தி எல்லாம் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அதுக்குதான் வீட்டுல புருஷனை வச்சிருக்கோமா. இந்த டயனை மாதிரி ஊரை விட்டு தருத்தி போய் வேலை பாருன்னு சொன்னா அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்து சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்க போறாங்க. நாங்க சந்தோஷமா வீட்டுல உட்காந்து நகையை போட்டுக்கிட்டு வட்டி கட்ட போறோம். டயனை மாதிரி நாங்க எதுக்கு கவலைப்படணும்? அவளே புள்ளைக்குள்ள இல்லாம ஜாலியா சந்தோஷமா இருக்கா. புள்ள பெத்துக்கிட்ட நாங்க என்ன கவலைப்படணும்? நந்தி சும்மா இரு. என்னம்மா நான் இப்ப என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? அக்கா அப்படியே சும்மா இருந்தது. அந்த காலத்துல புள்ளைய பெத்துக்கிட்டு கடமையை முடிக்கிறத விட்டுப்புட்டு புருஷனை சம்பாதிக்க அனுப்பிச்சு சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு கிடந்தா என்னத்துக்கு ஆவறது? எம்மா தான் கோடி கோடியா சொத்து இருந்தாலும் ஆண்டு அனுபவிக்க ஒரு புள்ள இருக்கணுமா இல்லையா? ஏதோ என் மனசுக்கு பட்டது சொன்னேன். நீங்க தான் பெரியவங்க. நீங்க தான் எடுத்து புத்தி சொல்லணும் உங்க மவாளுக்கு. சந்தி எனக்கு எப்ப எதை செய்யணும்னு தெரியும். உன் வேலையை பாரு. அத்தேண்டா வாய்க்கு ஒன்னும் கறவு கிடையாது. உன் வாயாலதான் நீ கெட்டு போறியே. எப்ப எதை செஞ்சுக்கணும் எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு யாரும் சொல்லி தர தேவையில்ல. நீயும் சின்ன பொண்ணு சேர்ந்துக்கிட்டுதான் என் அக்காவை கெடுத்து குட்டி சவராக்குறீங்க. உங்களாலதான் என் குடும்பமே பிரியுது. நீங்க மட்டும் இந்த வீட்டு பக்கம் வராம இருந்தீங்கன்னா எங்க குடும்பம் எப்பவோ நல்லா இருந்திருக்கும். என்னடா பாத்துக்கிட்டு அமைதியா நிக்கிறேன்? ஏன் அவ கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா? நான் தான் வந்து உங்க குடும்பத்தை கெடுக்கிறேனா? நல்லா இருக்குக்கா கதை, ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் அவ எதை தெரியாம சொல்றா அதை கேட்டுக்கிட்டு நீ அப்படியே பிடிச்ச புளியவங்க மாதிரி பேசாத. வா போலாம். அவ்வளவு நீ அசிங்கப்படுத்தினாலும் இம்புட்டு கோவப்பட்டனே. ஆனா இவ இந்த வார்த்தை பேசிய நீ ஒரு வார்த்தை கேட்கலையே. ஆயிருந்தா இருந்தாலும் வாங்க குடும்பம் தானே. நான் போறேன். இனி இந்த வீட்டு பக்கமே வர மாட்டேன். ஏய் ஏய் ஏனா உனக்கு இதே வேலையா? அவ என்ன தப்பா சொல்லிட்டா? என்ன இல்லாதத சொல்லிட்டா? இந்தா கல்யாணம் முடிச்சு 6-7 வருஷம் ஆகுது. இன்னும் ஒரு புள்ள பச்சிய காணோம். ஆள முழுக்க சொத்து நகை காசு பணம்னு அலைஞ்சுக்கிட்டா இல்ல எப்ப பெத்துக்கிறதா? 4 பேர் கேட்கதான் செய்வாங்க. அவ கேட்டதுல என்ன தப்பு? அடுத்தவளே கேட்கும்போது உள்ளவ கேட்கறதுல என்ன தப்புங்கிற? ஓ அப்ப எல்லாத்தையும் நீ அதிகாரம் பண்ணுவ. வந்தவனா பிள்ளைய பெத்துக்கிட்டு மூளையில உட்காந்து கிடக்கணுமா? டயனா மூத்த மருமவ இல்லையா? அதான் கொம்பு முளைச்சிருக்கு இவளுக்கு. எப்ப சாமி உங்ககிட்ட மனசால நின்னு பேச முடியுமா? இவளுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் நீ இந்த வீட்டை விட்டு போகணும். நீ நான் போனாதானே இனிமே உன் கூட நான் இங்கேயே தான் இருப்பட சொல்லலாம். சின்ன மருமவ எதுக்கும் செலச்சவ இல்லங்கிறத இவளுக்கு இனி நம்ம நல்லா உரைக்கிற மாதிரி காமிக்கணுமா?